அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வதற்கும் டிடிவி தினகரனை சேர்த்து கொள்வதற்கும் எடப்பாடி அங்கீகாரம் கொடுத்து விட்டார். இந்த செய்தி ஒரு வார காலமாக எடப்பாடி தரப்பு அனுமதி கொடுத்து ஓபிஎஸ் தரப்பு நிபந்தனையற்ற ஆதரவை அதிமுகவுக்கு கொடுப்பதாக ஓபிஎஸ் ஒத்துக்கொண்டார். எனக்கு பதவி வேண்டாம், பட்டம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் அதிமுக தொண்டனாகவே தொடர விரும்புகிறேன். இதுதான் குறைந்தபட்சம் அவருடைய நிபந்தனை. அதே போன்று டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் நான் இணைந்து கொள்வதற்கு பிஜேபி மூலம் நான் முயற்சி செய்து அது எடப்பாடி பிஜேபி அழுத்தம் காரணமாக என்னை ஏற்றுக்கொண்டார் என்று டிடிவி சொல்லுவதை காட்டிலும் எடப்பாடியை பொறுத்தவரை 1967 அண்ணா என்ன முடிவு செய்தாரோ, பிரதான எதிரி காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சிக்கு வருவதற்கு கூட்டணி ஆட்சிக்கும் தயார். ஜனசங்கத்தை சேர்த்து கொண்டார், மாப்போசியை சேர்த்து கொண்டார். அதுவரை 2 துருவங்களாக இருந்த முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் சேர்த்து கொண்டார். பிரதான எதிரி காங்கிரஸ் தான். காங்கிரஸை தோற்கடிப்பது மட்டும்தான் என்னுடைய முதல் கட்ட வேலை. இதன் அடிப்படையில் அந்த கூட்டணி வியூகம் அமைக்கப்பட்டது அறிஞர் அண்ணாதுரையால். அந்த வியூகம் வெற்றி பெற்று 67 காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை அமைத்தார் அண்ணாதுரை.